ஆச்சு. சரின்னு தங்கச்சி, உனக்கு சேனல் இருக்கா தங்கச்சி அப்படிங்கிறாங்க ராஜா அண்ணா. ஏதாவது ஒர்க் இருக்கும் போலக்கா. ஆமா, அதான் சைலண்டா ஆள் இருக்கானா போயிட்டான் முன்னணிக்கு. ஓகே ஓகே. ராஜா அண்ணா இல்லை அப்படிங்கிறாங்க. சரின்னு சேனல் வச்சிருந்தாங்களா அண்ணா, ஆனா அவங்க சேனலை எடுத்துட்டாங்களாம். ஆனா சரின்னு ஃபேனருங்க அப்படி என்ன செய்ய முடியும்? சரின்னு ஒரு சேனல் முடியுமா ஃபேனருக்காரங்க? எனக்கு அது மட்டும் தெரியவே மாட்டேங்குது. ஒரு நம்மளுடைய ஃபேனர்கள் வந்து என்ன செய்ய முடியும்? அதிகபட்சமா நமக்கு ஏதாச்சும் துரோகம் பண்ணணும்னா பண்ணலாம் அக்கா. பண்ணணும் அப்படின்னு நினைச்சா புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர்கள் கமெண்ட் நமக்கு காமிக்காம படிக்க விடாம ஆக்கலாம், ஹைடு பண்ணுனாங்கன்னா. ஆனால் அது கூட நம்ம அந்த ஹைடை ரிமூவ் பண்ணி விட்டா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அது எப்படி பண்ணுனாங்க எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ அன்னைக்கு சொன்னையிலேருந்தே எனக்கு கொஞ்சம் பயம்தான் பாத்துக்க. சரின்னு தங்கச்சி, ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் மட்டுமே போதும் தங்கச்சி அப்படிங்கிறாங்க ராஜாண்ணா. நம்ம சேனலு ஹைடு க்ளோஸ் பண்ணலாம் அக்கா. ஐடியை சேனல் ஐடியையே க்ளோஸ் பண்ணலாமா ராஜா அண்ணா? ஆமா அப்படிங்கிறாங்க. சரின்னு அப்படியா, சேனல் ஐடி க்ளோஸ் பண்ணலாம் அக்கா. ஓ அப்படி இருக்குது பதியா. ஆனாலும் ஒரு மனசாட்சி இல்லாமல் அதெல்லாம் பண்ணலாமா? சரின்னு ஒருத்தரை நம்பி தானே அவங்களுக்கு நம்ம பேனர் கொடுக்குறோம் பதியா. ஒன்னா அப்படியே பண்ணினவங்கள நீ ஏன்னு கேள்வி எல்லாம் பண்ணுனீங்கன்னு கேட்கலையா? அதை ரெண்டாவது நீ ஒன்றும் பண்ண முடியாதோ, அதை எடுக்கலாம் முடியாதோ? சரின்னு ஆமாம், ஐடி சாஃப்ட்வேர் போட்டு ஐடி டிலீட் அக்கா. வா அப்படியா, சாஃப்ட் அக்கா அந்த பண்ணிடுறாங்க பாத்தியா. இது வந்து அப்படி வேணுக்கும் இது வேண்டாம் அந்த மாதிரி ஒரு இந்த வெறியில பண்றது பத்தியா. ஒருத்தருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காம நம்ம கூடவே இருந்து பழகிட்டு தானே இப்படி பண்றாங்க. எனக்கு நீ அன்னைக்கு சொன்னதுல இருந்து எனக்குமே கொஞ்சம் பயமா இருக்குது. ஒரு ஃபானர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தா அக்கா, யூடியூப்பே யாரும் நம்ப கூடாது அக்கா. ஆமா, என்ன செய்யுது, யார் யாரு எந்த ரூபத்துல வருவான்னு நமக்கு என்னத்த தெரியும், அப்படிதானே. இங்க யாருமே உண்மை இருக்க மாட்டாங்க முதலாளி. அப்படியா நேசமணி அண்ணா? ஆனா அது வந்து யாரும் உண்மையா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் தெரியும். ஏன்னா அதாவது நம்ம ஒரு பேக்கம் போடுறவங்கள கூட ஹைடு பண்ணுனாங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது. ஆனா அந்த பூவுக்கு வாசம் அதிகம் எனக்கு பாசம் அதிகம்னு ஒருத்தர் நமக்கு கமெண்ட் போடுவாரு. அவரு நல்ல டைப்பு. ஒரு நாள் ஒரு பேட் கமெண்ட் போடல, எல்லாரையும் நல்ல வரவேற்பாரு. அவரையே ஹைட் பண்ணி போட்டுட்டாங்கப்பா. 6 மாதம் அண்ணா, நான் ரொம்ப நம்பி போன் பேசினேன் அக்கா. அவங்க தான் அக்கா போனெல்லாம் பேசுனியா? அந்த அளவுக்கு நட்பா இருந்தவங்க பண்ணியிருக்கிறாங்க பதியா. அதெல்லாம் எதுக்கு அப்படி பண்ணணும்? ஒருத்தருடைய உழைப்பை எவ்வளவு தூரம் அப்படி உதாசீனப்படுத்திட்டாங்க பதியா. வந்து ஒரு நாமெல்லாம் ஸ்டார்டிங்லலாம் இல்லை, இப்போவுமே நான் வந்து அப்படிதான். சரின்னு ஒரு வீடியோ போட்டால் எவ்வளோ வியூஸ் போயிருக்கு, எத்தனை பேர் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் டெய்லியுமே பார்ப்பேன். இப்போவுமே ஒரு வருஷம் ஆக போகுது சேனல் ஓப்பன் பண்ணி, ஆனாலும் இப்போவுமே நான் பார்க்க தான் செய்வேன்.
அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்களும் ஒவ்வொரு வீடியோயும் நம்ம பார்த்து பார்த்து போட்டு